ஆண்டி ஃபோன் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க வானதி. "இங்க பாரு, என் மேல உனக்கு என்ன அவ்ளோ கோவம்?" அப்படின்னு வானதி கேட்குறாங்க. "ஆமா, பின்ன கோவம் இருக்காதா என்ன? என்னோட அண்ணன யாரு கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்ற. அப்போ உனக்கு என்ன அவ்ளோ ஒரு சுயநலமா நீ இருக்க? உனக்கு கல்யாணம் நடக்கணும். அதனால என் அண்ணன் எப்படி வேணா போலாமா?" அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. "ஆ, நான் ஒண்ணும் அப்படிலாம் பேசல" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நீ என்ன ஃபோன் பண்ணா 2 வாட்டி பண்ணா 3வது வாட்டி ஃபோன் பண்ண மாட்டியா?" அப்படின்னு வானதி கேட்குறாங்க. "ஆமா, நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்ட" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாரு, எனக்கு வர கோவத்துக்கு" அப்படின்னு வானதி அப்படியே கத்துறாங்க. "இங்க பாரு, நீ பேசுறத கேட்கும்போது எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. நான் ஃபோன வச்சுரட்டுமா?" அப்படின்னு சொல்றாரு. "ம், வையி, எனக்கென்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஃபோன வைக்கிறாங்க. இத எல்லாமே அவங்க அண்ணன் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமா சிரிக்கிறாரு. "என்ன வானதி, ஒரே சண்டை போல இருக்கு உங்க 2 பேருக்குள்ள. உங்க 2 பேருக்குள்ள ஒத்தே வராதா? நான் உங்கள காதல பிரிக்கணும்னு நெனச்சேன். ஆனா உங்க காதல் அப்படியே ஒரு 2 மாசத்துல புட்டுக்கும் போல இருக்கே. பரவால்ல, பரவால்ல. ஏதோ ஒண்ணு நடந்தா சரி. நீங்க 2 பேர் பிரிஞ்சாலே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு. "ஏய்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்படியே கோவமா திட்டுறாங்க. கடைக்கு போறாங்க. போயிட்டு சோழன், நிலா 2 பேருமே சேர்ந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்றாங்க. தேவையான எல்லாமே எடுக்குறாங்க. "இங்க பாருங்க, இந்த மசாலா வேணும், இது வேணும், அது வேணும்னு" எல்லாமே கேட்குறாங்க. எல்லாமே எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க அங்க முந்திரி பருப்பு எடுக்குறாங்க. அப்படியே சோழன் கிட்ட போய் அப்படியே ஒரு பேசுறாரு. "என்னங்க முந்திரி பருப்பு வேணுமா? நான் எடுத்து தரேன்" அப்படின்னு எடுத்து குடுக்குறாரு. அத அப்படியே நிலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க. "என்ன என்ன ஒரு முந்திரி பருப்பு கூட அந்த பொண்ணால எடுக்க முடியாதா? நீங்க தான் எடுத்து குடுப்பீங்களா? உங்களுக்கு வாங்க வந்து வேலைய பாருங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. ஐயோ! 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 என் மேல இவளுக்கு எவ்ளோ பாசம். நான் இன்னொருத்தியோட பேசுறேன்றத கூட இவளால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. எல்லா பொருளும் வாங்குறாங்க. வாங்கிட்டு பில் போடும்போது, "நான் பணம் தரேன், நான் பணம் தரேன். என்கிட்ட பணம் இருக்கு" அப்படின்னு சோழன் சொல்றாரு. "இல்லங்க பரவால்ல, நம்ம வீடு தானே. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 2000 பணம் குடுக்குறாங்க. எல்லாமே பொருள் எல்லாமே வாங்குறாங்க. மளிகை சாமான்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பாத்திரமும் வாங்குறாங்க. "என்னங்க இவ்ளோ பாத்திரம் வாங்குறீங்க?" அப்படின்னு சோழன் கேட்குறாரு. "அதுவா, ஒண்ணும் இல்ல. வீட்ல எல்லா பாத்திரமும் உடைஞ்சு போயிருக்கு. நானா இருந்து பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இப்போ ஒரு பொண்ணு வேற வரப்போது. பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. போன உடனே சோழன், பல்லவா எல்லாருமே கேட்குறாங்க. "என்ன இவ்ளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா அண்ணே, எல்லாமே நல்லாவே இல்ல அங்க இருக்க பாத்திரம்லாம்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "ஆமாண்ணே, உன் பாத்திரத்த விட இந்த பாத்திரம்லாம் தேவலாம். நீ வேணா இந்த பாத்திரத்த ஓப்பன் பண்ணி பாரு. இதுவே இருக்கலாம்னு நெனைப்ப. அந்த அளவுக்கு மோசமா இருக்குண்ணே வீட்ல இருக்க பாத்திரம்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. "சரிப்பா, எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பாத்திரத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. பாக்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி குடுக்குறாங்க. "இதெல்லாம் தண்ணி இல்லாம தொடச்சு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட. "ஏங்க அப்படி துடைக்க சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "அதுவா, ஒண்ணும் இல்ல. இங்க இருக்க இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டு வைக்கலாம். ஈரமா இருக்கக்கூடாது. அண்ணே, நீங்க டப்பா டப்பா ஏன்பா வாங்கிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சரண் கேட்குறாரு. "இல்ல, நீங்க அன்னைக்கு கடுகு எல்லாமே பாக்கெட்டோட வச்சிருந்தீங்க. எடுக்கும்போது கொட்டுது. அப்படி இருக்கக்கூடாதுண்ணே. டப்பால இருந்தா கொட்டாதுல்ல. அழகா எடுத்து யூஸ் பண்ணலாம். அதனால நம்ம எல்லாமே அங்க அழகா அரேஞ்ச் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாமே அந்த பாக்ஸ்ல கொட்டி எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. "இப்போ ஒரு பொண்ணு வேற வரப்போது. இனிமே இந்த சமையல் ரூம் சூப்பரா இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நிலா அப்படியே உள்ள போறாங்க. அப்போ பின்னாடியே சோழன் வராரு. "இங்க பாருங்க, அண்ணன் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு என்னவோ அந்த பொண்ண பத்தி நீங்க விசாரிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "அண்ணன் எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துப்பாரு. அதனால நீங்க போய் விசாரிங்க அந்த பொண்ணு எப்படின்னு" சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "சரிங்க, நான் போயிட்டு அண்ணனுக்கு பார்த்த அந்த பொண்ண நல்ல பொண்ணா என்னன்னு எல்லாத்தையும் சுத்தி இருக்க இடத்துல விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு.